Good morning students. Welcome to our Tamil class. In today what we see இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்? இயல் 1 பார்க்க போறோம். இயல் 1ல தமிழ் தேன் என்ன பார்க்க போறோம்? தமிழ் தேன் பார்க்கலாமா? தமிழை பற்றி ஃபுல்லா என்ன இந்த இயல் ஃபுல்லா தமிழை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். இன்பத் தமிழ், இன்பம் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய தமிழ். இன்பத் தமிழ். தாய்மொழியை தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன. தமிழ் வணக்கம் தற்கால இலக்கிய மரபாகிவிட்டது. பாரதிதாசன் தமிழை பலவிதமாக போற்றுகிறார். என்னாச்சு, நாம் தாய்மொழி தமிழ் நாம் என்ன பண்ணுவோம்? இது தமிழ் இலக்கியம் எல்லாமே போட்டுருது. நம்ம தாய்மொழி தமிழ் தானே, தமிழ் இலக்கியம் எல்லாமே என்ன தமிழை உயர்வாக சொல்லுது. அப்புறம் இப்போல்லாம் கவிதையே எழுதுறாங்க, நிறையா கவிதை எழுதுறாங்க. இருந்தாலும் இப்போ என்ன தமிழ் வணக்கங்கிறது தற்கால கவிதையில் இப்போ நம்ம எழுதுகிற கவிதையெல்லாம் ரொம்ப முக்கியமான அங்கே வகிக்குது. எல்லாம் மரபாயிருச்சு. கவிதைன்னு ஒன்று எழுதினோம்னா ஃபஸ்ட்டு தமிழ் வணக்கம் சொல்லணும், அதுங்கிறது அது மரபாகவே ஆயிடுச்சு. பாரதிதாசர் அப்படி தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, தமிழை புகழ்ந்து போற்றி அப்படியே தேனே அமுதே அப்படின்னு தமிழை புகழ்ந்து சொல்லியிருக்கிறாரு. அதை பற்றி நாம் இப்போ பார்க்கலாமா? கண்ணே மணியே எப்படிலாம் புகழ் சொல்லியிருக்கிறார் பாருங்க. கண்ணே மணியே என்று குழந்தையை கொஞ்சுவது உண்டு. அதுபோல் அவர் செந்தமிழுக்கு பெயர்கள் பல சூட்டி மகிழ்வை காண்போம். நம்ம அப்பா அம்மாலாம் நம்மளை எப்படி சொல்லுவாங்க? செல்லம், குட்டி அப்படிம்பாங்க. நம்ம குழந்தையில என்ன சொல்லுவோம்? கண்ணே மணியே, செல்லம், பட்டு, குட்டி அப்படின்லாம் சொல்கிறோம்ல. அந்த மாதிரி தமிழையும் என்ன பண்ணியிருக்கிறார் பாரதிதாசர், நிறையா பேர் வச்சு நிறைய கூப்பிட்ருக்காரு. நம்ம எப்படி புகழ்கிறோம்ல, நாம் உங்களுக்குன்னே நிறைய வீட்டில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கூப்பிடுவாங்களே, அந்த மாதிரி தமிழை அவர் நிறையா பேர் வச்சு கூப்பிட்ருக்கிறாரு. அவர் பேர் சுற்றி இருக்கிறாரு. அது என்னன்னு பார்ப்போமா? இங்கே பாருங்கள், இந்த பாட்டு அந்த காலத்தில் பாட்டாகவே பாடியிருக்கிறாங்க. நீங்கள் போய் தமிழுக்கும் அமுதென்று பேர் அப்படின்னு போட்டிங்கன்னா என்ன வரும்? அது பாட்டாகவே வரும். நீங்கள் அதை கேட்டு ஒன் டைம் கேட்டு நல்லா மெமரைஸ் பண்ணி பாடுறீங்களா? இல்லை உங்களுக்கு என்ன மெமரி கொடுத்துறாங்க? 3 இதில் மெமரி கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் பாடுங்க, பாட்டாக பாடி எனக்கு அனுப்பிச்சிடணும். சரி, நாம் இது பார்ப்போமா? ஒன் டைம் பாடுவோம். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், விளைவுக்கு நீர். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் மனமென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர், நிருமித்த ஊர். தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்பத் தமிழ் நல்ல புலவர்க்கு புகழ்மிக்க புலவருக்கு வேல். தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேல், புலவருக்கு வேல். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன், சுடர் தந்த தேன். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், இன்பத் தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள், வைரத்தின் வாள். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், இன்பத் தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள், வைரத்தின் வாள். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். இது யார் பாடினாங்க? பாரதிதாசன். யார் பாடினாங்க? பாரதிதாசன். இவர் பாடியிருக்கிறாரு. இதுக்கான விளக்கத்தை பார்ப்போமா? இதுக்கு என்ன மீனிங், என்னென்னமோ சொல்கிறீங்களே அப்படின்லாம் நினைக்க வேணாம். நம்ம தமிழை பற்றி தான் புகழ்ந்து சொல்லியிருக்காரு. தமிழ் பாருங்கள், இங்கே மீனிங் போட்டிருக்காங்க. தமிழுக்கும் அமுதென்று பேர், என்ன சொல்லியிருக்காங்க? தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். அதோட பொருள் என்ன? அமுதம் மிக இனிமையானது, அதுபோல் தமிழ் இனிமையானது. அத்தகைய இன்பத் தரும் தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது. என்ன சொல்லியிருக்காங்க? அமுதம்னா அந்த சொர்க்கத்தில் குடிப்பாங்களே அமுதம், அப்படியே சூப்பராக டேஸ்ட்டாக செம டேஸ்ட்டாக எல்லா பழத்தையும் பஞ்சாமிரத்தெல்லாம் ஒன்றா சேர்ந்தோம்னா எப்படி இருக்கும்? அவ்வளோ இனிமையாக இருக்குமாம்மா. இனிப்பாக இருக்கிறது தான் அமிர்தம். அமிர்தம் குடிப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, கடவுளில் நிறைய புராண கதையில் அமிர்தம்னு வரும்.
அந்த அமுதம் வந்து தேனுன்னு கூட சொல்லலாம். தேன் வந்து எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அதை விட சுவையானது என்ன? தமிழ் வந்து அதை விட இனிமையானது. அந்த இனிமையான தமிழ் எவ்வளோ அதை விட இனிமையானது. அந்த தமிழ் வந்து எங்களுக்கு எப்படி உயிருக்கு இணையானது. அதை விட அதுக்கு இணையான தமிழ், அமுதத்துக்கு இணையான தமிழ் எங்களுக்கு உயிருக்கு இணையானது. அதுதான் எங்கள் உயிர். அது இல்லைன்னா, தமிழ் இல்லைன்னா நாங்கள் உயிரோடு இருக்க மாட்டோம். ஏன்னா அதுதான் எங்கள் உயிர் அப்படின்னு பாரதிதாசன் சொல்லியிருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காரு? அடுத்தது என்ன சொல்லியிருக்கிறாரு? தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். அப்புறம் என்ன சொல்லியிருக்கிறாரு? தமிழுக்கும் நிலவென்று பேர். அதாவது தமிழுக்கு என்ன இன்னொரு பேர் இருக்கிறாமா, நிலவுன்னு பேர் இருக்கிறாமா. ஃபஸ்ட்டு தமிழுக்கு அமுதன், முதல்ல என்ன சொன்னார்? தமிழுக்கு அமுதன் பேருன்னு சொன்னார். இப்போது தமிழுக்கு நிலவுன்னு பேராமா. இன்னொரு பேர் இருக்குது, தமிழுக்கு நிலவுன்னு பேர். அது என்ன? இன்ப தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர். இப்போ நமக்கு வளர்ச்சி, சமூக வளர்ச்சி, நீர் இல்லைன்னா என்ன ஆகும்? நம்ம திருக்குறளில் படிக்கிறோம்ல, நீர் இல்லைன்னா எதுவுமே வளர்ச்சியே இருக்காதுன்னு சொல்கிறாங்களே. விவசாயம், நீர் இருக்கிறனால விவசாயம் செய்கிறோம், விவசாயம் இருக்கிறனால சாப்பிட்றனால தான் நிறைய வேலை செய்கிறோம். அதெல்லாம் நீரால் தான் வருது. அந்த மாதிரி தமிழுக்கு நிலான்னு பேர். அந்த தமிழ் எப்படி எங்களோட சமூகம், நம்ம சமூகம்னா இந்திய தமிழர்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது உயர இருக்குது. அது ரொம்ப வளர்ச்சி அடையிருக்கு. எல்லா பக்கம் இன்றைக்கி தமிழ்னா எல்லா பக்கம் பேசுகிறாங்க. இன்றைக்கி வணக்கம் சொல்கிறது கூட என்ன, எல்லாருமே வெளிநாட்டில் கூட இப்போலாம் என்ன சொல்கிறாங்க? வணக்கம் தான் சொல்கிறாங்க. இந்த தமிழ் வந்து அதுக்கு நீர் மாதிரி, எங்கள் சமூகம் தமிழர்கள் சமூகத்துக்கு நீர் மாதிரி அது இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அடுத்தது என்ன சொல்கிறாங்க? தமிழுக்கு மனம் என்று பேர், இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிர்மித்த ஊர். தமிழுக்கு என்ன? மனம்னு பேராமா. தமிழுக்கு மனம் என்று பேர், அது எங்கள் வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஊர். தமிழுக்கு ஒரு மனம்னு பேராமா. அப்படியே நறுமணம்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி மனம் பேராமா. அண்ட் இது என்ன? தமிழ் வந்து எங்களுக்காகவே உருவாக்கின ஊர், நமக்காகவே. இப்போ வந்து ஊர்னால் நம்ம இந்த ஊரில் பிறந்திருப்போம், இந்த ஊரில் வந்து போவோம், அந்த மாதிரிலாம் இருக்குதுல்ல ஊர். உங்கள் ஊர் என்ன? உங்கள் ஊர் இப்போ ராசாங்குளம், நல்லிபாளையம் அந்த மாதிரிலாம் இருக்குதுல்ல, குறுக்கநாயக்கம்பாளையம் அந்த மாதிரி. அவங்க தமிழ் எப்படியாம்மா எங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஊர். மற்றவங்களும் நம்ம பிறந்த நாள் தான் அந்த ஊரில் இருக்கிறோம், ஆனால் தமிழ் எங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஊர். தமிழ் வந்து எங்களுக்காகவே உருவாக்குனது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது என்ன சொல்கிறாரு? தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்ப தமிழ் நல்ல புலமிக்க புலவருக்கு வேல். தமிழ் என்னது? தமிழை பற்றி இன்னொன்று நிறைய சொல்கிறாரு பாருங்க. தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான பால். சின்ன வயசில் என்ன பண்ணுவாங்க? இளமையாக இருக்கிறது வந்து சின்ன வயசில் என்ன பால்லாம் குடிப்பாங்க. பால் குடித்தானே ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அதே இளமைன்னா ஸ்ட்ராங்காக இருக்கிற காரணம். இளமையில் எப்படி ஸ்ட்ராங்காக இருப்போம்? அதுக்கெல்லாம் பால்லாம் குடிக்கிறோம்ல, அந்த மாதிரி பால் மாதிரி எங்கள் இளமைக்கு வந்து அது வந்து சின்ன வயசில் பால் குடிக்கிறோம். அந்த மாதிரி எங்களுக்கு வந்து பால் மாதிரி அது எங்களுக்கு அந்த அது இன்னும் புலவர் இருக்கிறாங்க, தமிழ் புலவர். ஔவையார் இருக்கிறாங்க, பாரதியார் இருக்காங்க, பாரதிதாசன். அவங்களாம் எவ்வளோ எல்லாருக்குமே தெரியும். இந்த உலகத்தில் வேர்ல்டில் எங்கே போனாலும் பாரதியார்னா யாருன்னு கேட்டால் தெரியும்ல. அண்ட் அவ்வளோ புகழ்மிக்க புலவருக்கு வந்து வேல் மாதிரி நம்ம கூர்மையான ஆயுதம், வேல் முருகர் வச்சுருக்காருல்ல, அந்த மாதிரி வேல் மாதிரியான கருவி வேல் அப்படின்னு சொல்கிறாரு. முருகர் வேல் வச்சுருக்கிற மாதிரி புலவர்கள் வேல் எது? தமிழ் தான் வேல் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட், தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுரத்தந்த தேன். தமிழ் எப்படி நம்ம உயரத்துக்கு வானத்துக்கு எல்லை இருக்குதா? இல்லைல்ல, அதான் சொல்கிறாங்க. தமிழ் எங்கள் உயர்வுக்கு எல்லை ஆகிய வானத்துக்கு எல்லையே இல்லை. அந்த அளவு நம்ம வந்து எப்படி உயரணும்? வான அளவு உயரணும். நமக்கு எல்லையே இருக்கிற நம்ம உயரத்துக்கு. அந்த மாதிரி தமிழ் வந்து நமக்கு வானம் மாதிரி, அதுக்கு வந்து எல்லையே இல்லை. நம்ம அந்த அளவு உயர்வாகிற காரணம் தமிழ் தான். எல்லை இல்லாமல் நம்ம உயர்றதுக்கு காரணம் தமிழ் தான். அந்த தமிழ் வந்து வானம் போன்றது, அதுக்கு எல்லையே இல்லை. இந்த தமிழ் எங்களுக்கு எப்படி இருக்குது? சோர்வை நீக்கு தேன் மாதிரி. நம்ம ஏதோ சோர்வாக இருந்தோம்னா இப்போ தமிழ் பாட்டில் இனிமையான பாட்டில் கேட்டு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? அப்படியே நமக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் போயிடல. அதான் சொல்கிறாங்க, தமிழ் வந்து எங்களுக்கு சோர்வாக இருக்கும்போது கிடைச்ச தேன் மாதிரி. நாமளும் சோர்வாயிட்டோம், தேன் ஸ்ட்ரென்த் கொடுக்கும். இப்போ தேனே சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சுறுசுறுப்பு வந்துடும். அதான் சொல்கிறாங்க, சோர்வாக இருக்கிற நேரத்தில் எங்களுக்கு தமிழ் எப்படி? ஒரு தேன் மாதிரி, சோர்வு நீக்கி ஒளிர செய்யும் தேன் மாதிரி எங்கள் தமிழ், தேன் போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், தமிழ் எங்கள் அறிவுக்கு. அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்? அடுத்த லைன் பார்க்கலாம். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். தமிழ் வந்து எப்படி
துணையாக தோள் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, ஹெல்ப் பண்ணுங்க